ராஜசேகர் சாகரப்போ தயாள் காதுல ஏதோ சொன்னான். அவன் என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? நான் மறுபடியும் கேட்கிறேன். ராஜசேகர் சாகரப்போ தயாளு காதுல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? நான் சொல்றேன், ராஜசேகர் தயாளு காதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணா நீ ஃபியூச்சர்ல பவர் ஹவுஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றான். என்னடா சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஃபினான்ஷியல் பிளானிங்கில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மாதம் 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 25 வருஷத்தில் 13% காம்பவுண்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மொத்த அமௌண்ட்டு 15 லட்சம் ரூபாய் 85 லட்சம் ரூபாயாக மாறிடும். அதே 5000 வருஷம் 10% ஸ்டெப் அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை 64 லட்சம் 13% 25 வருஷத்தில் காம்பவுண்டிங் எஃபெக்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற பங்கு மார்க்கெட்டில் இருக்கிற ஏற்ற இறக்கங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 1.65 crores இருக்கலாம். 1.65 crores இன்னைக்கு இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு, ஒரு எளிமையான மனிதனுக்கு, ஒரு பாமர மனிதனுக்கு பிக்கஸ்ட் பவர் ஹவுஸ். இந்த பவர் ஹவுஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதை பற்றியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா PVP இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஹேண்டில் ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.